அப்படின்னு செய்தி சொல்லப்பட்ட உடனே மஅரூஃபுல் கருகி ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்தை நோக்கி நடக்கிற பொழுது அல்லாஹ் வானவர்களை விட்டு அழைத்து வர சொல்லுவாங்க. அழைத்து வந்த உடனே அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு எதற்காக நான் சொர்க்கம் கொடுத்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்பான். அப்போ மஅரூஃபுல் கருகி யதார்த்தமா தன் மனசுல இருந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், நான் உன்னை நிறைய வணங்கினேன், இரவு பகல்னு பார்க்காம நான் என்ன செஞ்சேன், வணங்கினேன், வழிபட்டேன், சரியான முறையில தொழுதேன், தொழுகையில அதிகத்துவத்தை நான் கடைபிடிச்சேன், எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தொழுகையில நான் ஈடுபட்டேன், அது உனக்கு பிடிச்சிருக்கும், அதற்காக நீ எனக்கு சொர்க்கத்தை தருகிறாய் என்று நான் எண்ணுகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, நீ தொழுகெல்லாம் எனக்கு பிடிக்கல, அது ஒன்றும் அவ்வளவு பிரியத்தை எனக்கு பெற்றுத்தரல, நீ தொழுவதனால எனக்கு என்ன செய்யல, உன் மேல திருப்தி வரல, அன்பு ஏற்படலை அப்படிவாங்க. இரண்டாவதாக அந்த சஹாபி எப்படிப்பட்டவங்க, அந்த நபித்தோழர் எப்படிப்பட்டவங்கன்னா, அதிகமான நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவங்க, அதிகமான தருணங்கள்ல நோன்பு இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த நோன்பை காரணமா காட்டுறாங்க. யா அல்லாஹ், அப்படின்னா உனக்கா